ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ, என்ன ஆர்சிபி வின் பண்ணிட்டேன்னு என்ன ஆட்டம் ஆடுறானுங்க? ஆர்சிபி மேலலாம் எனக்கு கோவம் இல்லை ப்ரோ. அவனுக்கு ஃபேன்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா? என்ன ஆட்டம் ஆடி இருக்கானுங்க பெங்களூர்ல. படிப்பறிவு இல்லாதவன் கூட ஒழுங்கா நடந்துப்பான். படிப்பறிவு இல்லாதவன் ப்ரோ. ஒரு சிஎஸ்கே ஃபேனோட சட்டையை புடிச்சு கிழிக்கிறானுங்க. ஒரு ரெண்டு பொண்ணுங்க பைக்ல போகுது, சுத்தி நின்னு ஈசாலா கப் நம்துன்றானுங்க. அந்த பொண்ணு அப்படி இருந்து இல்ல ப்ரோ, ஒரு காமன் சென்ஸ் இல்ல இது ப்ரோ. ஆர்சிபி ஹேட்டர்ஸ் அதிகம். எல்லா எந்த டீமுக்கு ஹேட்டர்ஸ் அதிகம்? கடவுளே பிளான் பண்ணி தான் நீங்க எல்லாம் கப் அடிச்சா ஓவரா ஆடுவீங்கடா, உங்களுக்கு இந்த ஆட்டமே போதும் அப்படின்னு நிறுத்தி வச்சுக்கிறாப்ல. அதனாலதான் அவனுக்கு அங்க இருக்கானுங்க, நம்ம இங்க இருக்கோம். ஒஸ்ட் ரொம்ப இல்ல ப்ரோ. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் கூட ஸ்னேக் டான்ஸோட நிறுத்திக்கிறானுங்க. இவனுங்க என்ன ஆட்டம் ஆடுறானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் ஆடுறானுங்க. ஒஸ்ட் ப்ரோ. 2-3 ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கலாய்ப்பான். சரி ரைட், போட்டுமா? ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், மும்பை, எல்லா ஊர்ல ஐயா ஆர்சிபி கில்லிதடா. எல்லா ஊர்லயும் ஆர்சிபி கில்லி தான். முதல்ல கப் அடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அவனே கலாய்க்கிறான். எப்படா கப் அடிப்பீங்க? கப்பு ஜாய்ப்பூர் எல்லா கிரவுண்ட்லயும் அடிச்சீங்க. கப்பு முதல்ல அடிக்கடா. எல்லா கிரவுண்ட்லயும் அடிச்சு என்ன ப்ரோஜன? கப் அடிக்கணுமே. யாரு ப்ரோ என்ன சொல்றாரு? CSK bus is going behind me. Please CSK bus போதா going to Chennai. Bye. டாடா காமிக்கிறானுங்க. Bye. CSK bus for 2 years. 2 years. CSK bus For the 2 years. 2 years CSK bus. 2 years CSK bus. CSK பஸ் போச்சுன்றானுங்கல்ல. அந்த 2 வருஷம் கூட டோனி ஃபைனல் வந்தாப்ல 2017. அந்த வருஷம் தான் ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ணானுங்க. ஞாபகம் இருக்குதா? 49. அந்த வருஷம் தான் எவனையுமே சாதிக்க முடியாத ரெக்கார்டு பண்ணீங்க நீங்க. அப்ப எங்க போனீங்க? இல்ல ப்ரோ, ப்ரோ கொஞ்சமாச்சும் படிப்பறிவு, ஸ்கூல் பக்கம் மழைக்காவது ஒதுங்கி இருந்தானுங்கன்னா இப்படி பேச மாட்டானுங்க ப்ரோ. ப்ரோ தெளிவா சொன்னானுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோடைய ஸ்ரீனிவாசனுடைய மருமவன் கேம்பிளிங் பண்ணான். எந்த ஒரு பிளேயர்ஸுமே இன்வால்வ் இல்ல. ஆமா, நீ பிளேயர்ஸ புடிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அதான் விஜய் மல்லையா பண்ணலையா? அவன் என்ன பாரில உட்கார்ந்துருக்கான். விஜய் மல்லையா அவங்க ஓனரு. நம்ம அவனுங்களாவது 2 வருஷம் தான். அதான் இவனுக்கு 10 வருஷமா தலைவர் வருகிறான். இதுக்கெல்லாம் நீங்க என்னடா சொல்லுவீங்க? சுத்தம் இல்ல ப்ரோ இவனுக்கிட்ட. அதான் ப்ரோ அறிவில்ல. உண்மையா சொல்றேன் ப்ரோ. எனக்கு கோலியை பிடிக்கும், ஆர்சிபி டீமை பிடிக்கும் ப்ரோ. நான் இல்லைன்னு தான் சொல்ல. எனக்கு பிடிக்கும், அவனுக்கு கப் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவனுக்கு இந்த ஃபேன்ஸ் பண்ற அலும்புக்கு தான் எனக்கு காண்டாவுது. எல்லாருக்குமே அப்படிதான். நம்மளே சரி கப் அடிக்கட்டுன்னு விட்டா கூட பண்ற அளவுக்கு அடிக்கூடாதுடா. இன்னும் 100 வருஷத்துக்கு நீ அடிக்கூடாதுன்னு இருக்கும். கரெக்ட். நல்ல கிரிக்கெட் விளையாடுற எந்த டீம் வேணா ஜெயிக்கட்டும் ப்ரோ. ஆமா ப்ரோ. எந்த டீம் நல்ல கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிக்கட்டும். அவ்வளவுதான். சும்மா வாயிலே வடை சுட்டுக்குன்னு. அதான் சும்மா சில்லற பசங்க. அதாவது எனக்கு இதுதான் ரொம்ப இருக்கிறதுல எனக்கு கடுப்பானது இதுதான். என்ன சொல்றான்? தல பாத்தீங்களா? இதெல்லாம் பீப் சவுண்ட் போட்டாங்க. இல்ல நம்ம சேனல்ல இந்த வீடியோ போறதுக்கு நம்ம யோசிக்கணும். அதான் யாரு தோனி எவ்வளவு பெரிய ஆளு, இந்தியாவுக்காக என்ன எவ்வளவு இவனுக்கு தெரியுமான்னு தெரியல. 2007 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அசிங்கப்படுத்தினானுங்க. ஓடிஏ வேர்ல்டு கப் சொல்றேன். வீட்டை கொளுத்தினானுங்க, உடச்சானுங்க, எவ்வளவு மொத்தம் இருந்துச்சு. அப்ப ஒரே மனுஷன் நீ கேப்டன்சி என்கிட்ட கூட நான் எவ்வளவு பிரஷர் தாங்கிக்கிறேன்னு சொல்றேன். ஒரே தைரியம் தோனி தவிர வேற எவனுக்குமே இல்லல்ல. ஆமா ப்ரோ. சின்ன பசங்க ப்ரோ. சச்சினுக்கு இருந்துச்சா ப்ரோ? லெஜெண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்ப. டிராவிடுக்கு இருந்துச்சா? கும்ப்ளே ஓகே ஏதோ எடுத்து அப்ப பண்ணாரு. டெஸ்ட் கிரிக்கெட் வச்சுக்கிட்டாரு கொஞ்ச நாளைக்கு. ஆனா அவர் வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் போனாரா? அப்பெல்லாம் அது ஒரு சின்ன பையன் ப்ரோ. அப்ப எத்தனை டோனிக்கு எத்தனை? 26 வயசா கேப்டன்சி எடுக்கும்போது? 26 வயசு. T20 வேர்ல்டு கப் படிக்கும் போது நினைக்கிறேன் ப்ரோ. T20 வேர்ல்டு கப்க்கு சீனியர்ஸ் வரலன்ட்டாங்க ப்ரோ. ஏன்னா மறுபடியும் அவங்க கொளுத்துருவாங்கன்ற பயம். கரெக்ட். சின்ன பசங்களை கூட்டு போய் அடிச்சாரு கப். அப்பெல்லாம் இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அப்பெல்லாம் ப்ரோ எல்லாம் ப்ரோ. நான் நிறைய இது திட்டுறவங்க அத்தனை பேருமே கொரோனாவுக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் மேட்ச் பாக்குறாங்க. அவனுங்க வெறும் ஐபிஎல் மட்டும் பாக்குறவனுங்க. கரெக்ட். வெறும் ஐபிஎல் மட்டும் பாத்துருந்தா கூட எதுக்கு ப்ரோ தலையை திட்டுறானுங்க? வெறும் 2 சீசனா தான் பாக்குறானுங்க நினைக்கிறேன். வெறும் ஐபிஎல் கூட பாக்கல, 2 சீசனா தான் பாக்குறானுங்க. அப்ப கூட 5 கப் வச்சிருக்குது. சும்மா இவனுங்க பண்றதுக்கெல்லாம் சரி. இதுக்கு மேல இவனுக்கு கலாய்க்கவும் தோணல. இல்ல ஓகே, இந்த வருஷம் அவுட் ஆஃப் தி சீசன் தான் எங்களுக்கே தெரியும். நீ சொல்லி எனக்கு தெரிய தேவையில்ல, எங்களுக்கே தெரியும். ஆமா இந்த வருஷம் தலைவரே நாங்க 5 கப் வச்சிருக்கோம். பரவாயில்ல, அவுட் ஆஃப் சீசன் ஓகே. நாங்க அடுத்த வருஷம் இவனுக்கு ஜெயிக்க ஆரம்பிச்சாதான் விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்புறமாச்சும் 5 கப் வைப்பானுங்க. ரிட்டையர் ஆகும். ஆமா, இன்னும் எத்தனை வருஷம் விராட் விளையாடுவான்? நான் சொல்றேன், விராட் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐபிஎல் கப் அடிக்க மாட்டானுங்க. இவனுக்கு பேசுறது நான் சொல்றேன் பாருங்க.
சூப்பர் ப்ரோ. அடிக்க கூடாது, இவனுங்க பேசுறதுக்கு அடிக்க கூடாது. உண்மையாலுமே இவனுக்கு இருக்கிறதுக்கு அடிக்க கூடாது ப்ரோ. ஆர்சிபி ரசிகர் ப்ரோ, டிவிலியர்ஸ் இருந்த வரைக்கும். ஆனா ஒரு சில அந்த அந்த என்னது கண்ணன் தேவன் டீ குடி சிஎஸ்கே புடின்னு எப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சானுங்களோ அப்ப இருந்தே நான் விட்டேன். ரைட்டு, இவனுங்க வந்து வேணுனேதான் கடவுள் கப்படிக்க கூடாதுன்னு விட்டுருக்காரு. இவன் அதான் படிப்பறிவு இல்ல ப்ரோ, ஊர் பக்கம் போல. 2016-17 ನಮ್ಮನ್ನ ಧೋನಿ ಅವರು ರೈತರು ಅವರು ಗದ್ದೆ ಒಳಗೆ ಹೋಗಿದ್ರು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಈ ಟಿ ಶರ್ಟ್ ಲಾಂಚ್ ಮಾಡಕ್ ಆಗಿರಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಅವ್ರು ಇಷ್ಟಪಡುವಂತ ಲಾಲಿಪಾಪ್ ನ ಮತ್ತೆ ಬರ್ನಲ್ ಯಾಕಂದ್ರೆ ಬರ್ನಲ್ ಹಾಕೋದೇ ಕೂಡ ನಾವು ಇವ್ರು ಮಾತಾಡೋ ಐದು ಅನ್ಕೊಂಡು ಸಾಯ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಬರ್ನಲ್ ಇದು ಬರ್ನಲ್ ಲಾಲಿಪಾಪ್ ಅವ್ರಿಗೆ ಫೇವರೇಟ್ ಫುಡ್. 16-17 அதுக்கு அதே மேட்ரோ. என்ன தெரியுமா சொல்றானுங்க, 2017 இவங்க வந்து பேன் ஆயிருந்தாங்க. அதுக்காக அந்த இது ஜெயில் டி-ஷர்ட் அந்த கீழே பர்னால்ன்றது நம்ம 5 கப் வச்சிருக்கோம் பெருமையா சொல்லிக்கிறோமா. அது வயிறு நமக்கே வயிறு தான், அதுக்கு பர்னாலாம். அப்புறம் லாலிபப் நமக்கா, லாலிபாப்க்கு ஃபேமஸே நீங்க தான்டா. உங்களால லாலிபாப்பே ஃபேமஸ் ஆச்சு. 17 வருஷமா குத்துட்டு இருக்கானுங்களே. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, உங்களுக்கு வந்து ஆர்சிபி காரன் மறக்க முடியாத ஒரு பிளேயர்னா பென் கட்டிங். அவன் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல அவன் ஆடின ஏதாவது ஒரு இன்னிங்ஸ், எந்த இன்னிங்ஸுமே ஆடல, ஒரே இன்னிங்ஸ் தான் ஆடினா. லாலிபாப் குத்துட்டு போயிட்டான். ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடினா, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் ஆடல, ஒரே இன்னிங்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த ஒருத்தனை அவங்களால சமாளிக்க முடியல. சன்ரைசர்ஸ் ஃபைனல்ஸ் அதான். ஐயோ அவன் எனக்கு தெரிஞ்ச அவன் ஆர்சிபில இருந்து வெளில போன பிளேயர் தானே. அதான் ஆர்சிபில இருந்து வெளியே போற பிளேயர் எல்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். ஆர்சிபில இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மக்கு. உண்மையாலுமே டீம் நல்லா தான் இருக்கு ப்ரோ, படிக்கிற அளவுக்கு குவாலிட்டியான டீம் தான், நான் இல்லையெல்லாம் சொல்லல. பட் ஆனா பாப்போம் இவனுக்கு ஆடுறதுக்கு வாய் இந்த வாய் எல்லாம் உன நாய் தூக்கின்னு போயிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான். அதான் வாய் எல்லாம் உன நாய் தூக்கின்னு போயிடும்.